சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் அருள் செல்வன் அவர்கள், நியூரோ மருத்துவர். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நம்ம பேச வேண்டிய விஷயம் மூளை தொடர்பானதாக இருக்குது. ஒரு நியூரோ அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த மூளை தொடர்பான பிரச்சனைகளில் முதியோர்களுடைய பாதிப்பு பெருசாக இருக்குது. இளையவர்களுக்கான பாதிப்பும் இருக்குங்கிறத மறுக்கிறதுக்குல, ஆனால் இதில் வகை பெரிய வகை. இதில் குறிப்பாக நிறைய பேர் பாதிக்கப்படுறது ஞாபக மறதி, ஞாபக திறன் குறைவு. இது ஒரு பெரிய வயசில் 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு காது சரியாக கேட்கல, கொஞ்சம் மறந்துடுறாரு அப்படின்னு சொன்ன காலம் மாறிடுச்சு. இப்போ ஒரு 55-60 வயசு எட்டினவங்களே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது, அது ஏதோ ஒன்று அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே எனக்கு அல்சைமர் வந்துருச்சு அப்படின்னு பயப்படுறாங்க. நல்ல தெரிஞ்ச ஒரு பேர், மிக பழக்கமான ஒரு விஷயம், அடிக்கடி போயிட்டு வந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் டக்குன்னு யாராவது கேட்கும்போது ஞாபகத்துக்கு வராது. அப்படியே ஒரு இடத்துல குத்தி நிற்கும், அது இருங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கூட அல்சைமரில் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு ஏதோ வந்துருச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, என்னால் கரெக்டாக முதல்ல மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்னு பொருத்தி பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஒரு குழப்பமான ஒரு விஷயம். அல்சைமர் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது சுயமாக அவங்கவுங்க எனக்கு வர்றதுன்னு எடுத்துக்கிட்டு அவங்கள அதை முடிவுக்கு வர்றாங்க. ஸோ நான் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அல்சைமருங்கிறது என்ன, யாருக்கு வருது, அது யாரோட இதை பொருத்தி பார்க்குறாங்கன்னு தெரியணும் டாக்டர். ஒரு விதத்தில் எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வர்றதுன்றது, அந்த அவேர்னஸ் இருக்கிறது, அது ஒரு நல்ல விஷயந்தான். நமக்கு ஒரு வேளை அல்சைமர்ஸ் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் இந்த மாதிரி சந்தேகத்தோடு வரவங்களில் முக்கால்வாசி பேருக்கு அந்த மாதிரி அல்சைமர்ஸ் வியாதி இருக்கிறதில்ல. ஸோ ஏஜ் ஆக கொஞ்சம் நினைவாற்றல் குறையிறதுன்றது அது இயற்கையாக ஏற்படுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு மணி நேரம் பொறுத்து அது ஞாபகம் வரும். ஸோ அது டிப்பிக்கலாக அந்த ரிட்ரீவல் ப்ராப்ளம். அந்த சமயத்தில் அதை நம்மளால் ரிட்ரீவ் பண்ண முடியல, ஒரு மணி நேரம் பொறுத்து அதை நம்மளால் ரிட்ரீவ் பண்ண முடியுது. ஸோ இது அல்சைமருடைய அறிகுறி கிடையாது. ஸோ அல்சைமர்ன்றது அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பேரே மறந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு மணி நேரம் பொறுத்து கேட்டாலும் அவங்களால அதை சொல்ல முடியாது. ஸோ முக்கியமாக இந்த அல்சைமர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த இன்சைட் குறையும். அதாவது நமக்கு ஞாபக மறதி இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. நிறைய அல்சைமர்ஸ் பேஷண்ட்டை அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு வராங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்கள கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், இவங்க ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே நல்லா தான் ஞாபகம் இருக்கணும். ஸோ அந்த இன்சைட் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எனக்கு ஒருவேளை அல்சைமர் இருக்குமோன்னு கவலைப்படுறதே ஒரு விதத்தில் ஒரு குட் சைன். அதாவது அவங்களுக்கு அல்சைமர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் பார்த்தா அல்சைமர்ன்றது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி 80 வயசு 90 வயசு அப்படின்றதில் 60 வயசு 55 வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட அது வருது. அண்டு சில பேருக்கு அந்த இன்சைட் இருக்கும், அதாவது நமக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்றது நிறைய பேருக்கு அது தெரியும். ஸோ இது ஒரு டீஜெனரேட்டிவ் டிசீஸ். அதாவது ஏஜ் ஆக அந்த பிரெயினுடைய எஃபிஷியன்சி கொஞ்சம் குறையிறதுன்றது அது நார்மல். பட் இது ஒரு தனியான ஒரு வியாதி. அதாவது பிரெயினில் சில கெமிக்கல்ஸ், சில பிளாக்ஸ் அதெல்லாம் சேர்ந்து அந்த மெமரி ஏரியாலெல்லாம் போய் அது டெபாசிட் ஆகி பிரெயினில் டேமேஜ் ஆகி பிரெயின் சுருங்கி பிரெயினில் இருக்கிற கெமிக்கல்ஸ், இந்த மெமரிக்கான கெமிக்கல்ஸ்லாம் குறைஞ்சி அந்த நெட்வொர்க்கெல்லாம் வீக்காக ஏற்படக்கூடியது இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்றது. ஸோ இது ஒரு டீஜெனரேட்டிவ் டிசீஸ். இது ஏன் சில பேருக்கு வருது, ஏன் சில பேருக்கு வரலை அப்படின்னு சொல்கிறது கஷ்டம். பட் ஏஜ் ஆக இது வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த பிளாக்ஸ்ன்னு சொன்னால் அது உடம்புல பிரெயினில் டெவலப் ஆக ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வரும்போது இந்த வியாதியாக அது வெளியில் தெரியுது. உதாரணத்துக்கு ஒரு 80 வயசில் இருக்கவங்களை எடுத்தோம்னா ஒரு 5-10% இருக்கலாம். அதே 90 வயசில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு 40-50% இந்த அல்சைமர் டிசீஸ் இருக்கும். ஸோ இது ஏஜ் ஆக இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 80 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு இந்த டீஜெனரேஷன் இருக்கிறவரை கூட அல்சைமர்லேருந்து காப்பாற்றி சரி செய்யக்கூடிய டெக்னாலஜி நம்மள்கிட்ட வந்துருச்சா? அது இப்போ தான் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது அல்சைமர் டிசீஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக்ஸு, என்எஃப்டின்னு சொல்கிற நியூரோஃபிப்ரிலரி டேங்கிள்ஸ், ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள், ஒரு பெத்தலாஜிக்கல் சேஞ்சஸ் பிரெயினில் ஏற்படுது. ஸோ அது எதனால் இது ஏற்படுதுன்றது மூல காரணம் இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பட் பல விதமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சில ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி இருக்கவங்களுக்கு அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏஜ் ஆக அது வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதை இந்த ப்ராசஸ், இந்த பெத்தலாஜிக்கல் ப்ராசஸை நம்ம எதனால் ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிச்சா அதை நம்ம வராமல் தடுக்கலாம். பட் இன்னும் அது நமக்கு அந்த இது வரலை. இருந்தாலும் அந்த ப்ராசஸை ஸ்லோ பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு இப்போது புதுசாக சில மெடிசின்ஸ் வந்திருக்கு. சில ஆன்டிபாடிஸ் டைப் ஆஃப் மெடிசின்ஸு அது இதை அட்டாக் பண்ணி இதை குறைக்குது.
பட் ஆனால் அது வந்து இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரிசர்ச்சில் இருக்குது. அது வந்து இன்னும் இந்தியாவில் அது அவைலபிலிட்டி இல்லை. யூஎஸில் அந்த டைப் ஆஃப் மெடிசன் இருக்குது. அதனுடைய எஃபிகசி ஆஃப் த மெடிசன் ஆல்சோ இஸ் லிமிட்டெட். ஸோ அது வந்து அது கொடுத்தா அவங்களுக்கு வந்து டிசீஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடும்ன்ற மாதிரி இல்லை. அது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். நிறைய அந்த டிசீஸ் அந்த மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ மேபி another 10 years we will be getting some treatment which will reverse or stop the progression. வயது முதிர்வே இல்லாதவர்களுக்கு அல்சைமர் நோய் வருது. இது என்ன காரணம் டாக்டர்? இதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டீஜெனரேஷனுங்கிற வார்த்தை இங்கே செல்லாது இல்லையா? ஆனால் வயது முதிர்வு இல்லை. இதை எப்படி சரி பண்ணுறது? இல்லை, அதாவது ஞாபக குறைவு ஏற்பட்டாலே அது வந்து அல்சைமர்ஸ் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். தைராய்டு கம்மியாக இருக்கும். முதல் சிம்டமே வந்து அவங்களுக்கு வந்து ஞாபக மறந்து போயிடுது, ரொம்ப ஸ்லோவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு கடைசியில் பார்த்தா அது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். இல்லை சில பேருக்கு B12 டெஃபிஷியன்சினால் வரலாம், B1 டெஃபிஷியன்சியில் வரலாம், சில பேருக்கு சில இன்ஃபெக்ஷனால் வரலாம், பிரெயினில் சில கட்டிங்களால் கூட வரலாம். பட் இது எல்லாத்தையும் விட முக்கியமான காமன் காஸ், அல்சைமர்ஸை விட காமன் காஸ் நம்மளுடைய எஸ்பெஷலி இந்தியாலாம் வந்து வாஸ்குலர் டிசீஸ். ஸோ ஹை ப்ரெஷர், டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து மூளையில் ரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்பட்டு மூளையில் இந்த மெமரிக்கான ஏரியாங்களுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால அவங்களுக்கு வந்து இந்த ஞாபக மறதி வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிவர்சிபிள் காசஸ். உதாரணத்துக்கு அவங்களுக்கு கரெக்டாக பிபி சுகர் கண்ட்ரோல் பண்ணி இல்லை B12 ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பிளட் தின்னர்ஸ்லாம் கொடுத்தா தே வில் நாட் ப்ரோக்ரஸ் லைக் அல்சைமர்ஸ் டிசீஸ். ஸோ நம்ம முதல்ல வந்து மெமரினாலே அல்சைமர்னு முடிவு பண்ணாமல் முதல்ல எதனால் ரிவர்சிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும். ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இன் த பிரெயின் இருக்கா, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அது எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த யங் பீப்புளில் வந்து வி டோன்ட் மேக் டயக்னோசிஸ் ஸோ ஈஸிலி. இது எல்லாமே நம்ம ரூல் அவுட் பண்ணுறோம். இல்லை வேறு ஃபீச்சர்ஸ் டிப்பிக்கல் அல்சைமர் ஃபீச்சர் இருக்குன்னா தென் வி வில் மேக் த டயக்னோசிஸ். அது அல்சைமர் ஃபீச்சர் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர்? இப்போ உங்கள்கிட்ட வர்றவங்கள்ட்ட சிம்டம்ஸ் வச்சு சொல்கிறீங்க. டெஸ்ட் வழியாக எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம், கம்ப்ளீட்டாக அவருடைய பேத்தாலஜி எல்லாத்தையும் பார்த்ததில் இவருக்கு வயசு குறைவாக இருக்கா, ஆனால் அல்சைமர் இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வந்து ஸ்ட்ரக்சரல் இமேஜிங், ஃபங்க்ஷனல் இமேஜிங் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரல் இமேஜிங் அப்படின்றது இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, ஸோ இதெல்லாம் எடுத்தால் அந்த ஏஜுக்கு இன்அப்ராப்ரியேட்டாக அவங்க பிரெயின் சுருக்கம் இருக்குது. ஒரு 60 வயசு ஆனவங்களுக்கும் 40 வயசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, 60க்கும் 80க்கும் வித்தியாசம் இருக்குது. பட் ஆனால் 60 வயசுலேயே வந்து ஒரு 90 வயசு அளவுக்கு பிரெயின் சுருக்கம் இருந்ததுன்னா அது அல்சைமர் டிசீஸோடைய அறிகுறியாக இருக்கலாம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இந்த ஸ்ட்ரக்சரல் இமேஜிங். கொஞ்சம் ஏர்லியர் ஸ்டேஜில் வந்து ஃபங்க்ஷனல் இமேஜிங் அப்படின்றது. ஸோ முக்கியமாக நம்ம பண்ணுறது வந்து இங்கே பெட் ஸ்கேன் அப்படின்னு பண்ணுவோம். அந்த பெட் ஸ்கேன் பண்ணும்போது பிரெயினுடைய மெமரி ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து அந்த மெட்டபாலிசம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஸோ அது ரொம்ப லோவாக இருந்ததுன்னா அது வந்து அல்சைமர் டிசீஸுடைய லிட்டில் ஏர்லியர் அறிகுறியாக இருக்கலாம். இந்த தேர்ட் வந்து பயோமார்க்கர்ஸ்ன்னு சொல்கிறது. சில ரத்தத்திலேயே ஸ்பைனல் ஃப்ளூயிட்லேயே சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அதை வச்சா நம்ம வந்து இது அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல வந்து அவங்கள தரோவாக மெடிக்கல் எவாலுவேஷன், அப்புறம் நியூரலாஜிக்கல் எவாலுவேஷன், மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அப்புறம் நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ், இதுக்கு அடுத்தது தான் மூணாவது தான் அல்சைமர்ஸ் டிசீஸ். உங்களுடைய சிம்டம் எல்லாம் பார்த்தோம். அல்சைமருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இது லேசாக அறிகுறி தெரியுது. ஏன்னா நீங்கள் அது மூளையினுடைய சுருக்கம் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறீங்க. ஒரு 60 வயசுக்காரருக்கு 80 வயசுக்கான சுருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஸோ இந்த சுருக்கம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் எளிதில் அதை குணப்படுத்தலாமா, இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது, எவ்வளவு சுருக்கமானாலுமே அதை குணப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சாலும் இதை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியாது. பட் அது வந்து ஒரு பேஷண்ட் அளவில் அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அல்சைமர்ன்றது போக போக மோசமாகக்கூடிய வியாதி. சில பேருக்கு வந்து கொஞ்சம் மைல்டு மெமரி ப்ராப்ளம்ன்றது அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஏற்பட போகிறதில்ல. உதாரணத்துக்கு முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஸோ டிப்ரெஷன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இட் இஸ் கால்ட் சூடோ டிமென்ஷியா. ஸோ அவங்களுக்கு வந்து எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு நாட்டம் இருக்காது. ஸோ அவங்க வந்து அது வந்து காது கொடுத்தே சரியாக கேட்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து மெமரி ஃபார்ம் ஆகணும்னா முதல்ல வந்து நம்ம அதை காது கொடுத்து கேட்கணும், அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சில பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஒரே சமயத்தில் 4 விஷயத்தை போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு எதுவுமே மறந்துடு சார் அப்படின்வாங்க. கடைசியில் பார்த்தா ஆக்சுவலாக அவங்களுக்கு மெமரி ப்ராப்ளமே கிடையாது, அவங்களுக்கு வந்து டூ மச் ஆஃப் ஒரிஸ். ஸோ அவங்க மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸேஷனுக்கு மெடிசன் கொடுக்கலாம், இல்லை வந்து அவங்க வந்து ஒரு சைக்கோ தெரப்பி எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெமரி இம்ப்ரூவ் ஆகிடும். அதே மாதிரி டிப்ரெஷனால் இருக்கிறவங்களுக்கு மெமரி ப்ராப்ளம்ன்றது மெயினாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ஏற்படுறது. ஸோ அந்த டிப்ரெஷன் ட்ரீட் பண்ணால் அவங்களுக்கு வந்து மெமரி ப்ராப்ளம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் விச் மிமிக் டிமென்ஷியா இருக்குது. ஸோ அதுவும் வந்து முக்கால்வாசி பேருக்கு அதுதான். நிறைய பேர் எனக்கு வந்து மெமரியே இல்லை, நான் மறந்துடுறேன்னு சொல்கிறவங்களுக்கு கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு வந்து டூ மச் ஒரிஸ் ஆர் டிப்ரெஷன் அது காரணமாக இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணி வி கேன்.
நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது ஒரு மனோதத்துவ நிபுணரும் ஒரு நியூரோ 2 பேரும் இணைஞ்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை நியூரோவே இதை ஹேண்டில் பண்ணிடலாமா? அதாவது இது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. ஒரு எண்டு வந்து ஒரு சிவியர் டிப்ரெஷனால் வரக்கூடியதை வந்து ஒரு மனோதத்துவ டாக்டர் தான் ட்ரீட் பண்ணோம். இன்னொரு எண்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ்குலர் டிமென்ஷன், அதை வந்து நியூராலஜிஸ்ட் தான் ட்ரீட் பண்ணோம். பட் இன்பிட்வீன் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்லேயும் நியூரோ சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க. தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் காக்னேட்டிவ் நியூராலஜி. அதே மாதிரி நியூராலஜிஸ்லேயும் கொஞ்சம் சைக்கியாட்ரிக் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற காக்னேட்டிவ் நியூராலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த பேஷண்ட் எதில் வருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் வி சி ஒரு நியூரலஜிஸ்ட் நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதிகம் இருந்ததுன்னா வி வில் ஆல்வேஸ் ரெஃபர் டு தி சைக்கியாட்ரிஸ்ட், பிகாஸ் இட் வில் பி அ காம்ப்ளிமெண்டரி ட்ரீட்மெண்ட். அவங்களும் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும், நம்மளும் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை பியூர் டிமென்ஷியா, இல்லை பியூராக வந்து டிப்ரெஷனால தான் இது வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து சைக்கியாட்ரிஸ்ட்கிட்டே அனுப்பிடுவோம். உங்களுக்கு நியூரோ ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நீங்கள் போயிட்டு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்டே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அல்சைமர் டிமென்ஷியாங்கிற இந்த டிசீஸை பொறுத்தளவில் ஒரு 80 வயசுக்காரர் ஒருத்தருக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்க்கும்பொழுது அது ஒரு ஆரம்ப நிலை. இந்த 80 வயசுக்காரருடைய ஆரம்ப நிலை அவர் மோசமடைவதற்கு எத்தனை வருஷம் ஆகும்? முழுமையாக வந்து தொடர்ச்சியாக அதை கவனிக்காமல் விட்டுட்டாரு. அப்போ 10 வருஷம் கழிச்சா, 20 வருஷம் கழிச்சா, இப்போ நம்ம லிவர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம சிரோசிஸ் வர்றதுக்கு ஒரு 15 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம்னு சொல்கிறோம். அது மாதிரி இதுக்கு வந்து இந்த நோய் பரவுதலுடைய மூளையினுடைய சுருக்கத்தினுடைய தன்மை அப்படிங்கிறதுக்கு நீண்ட காலம் எடுக்குமா, இல்லை வெகு வேகமாக பரவிடுமா? ஸோ அது வந்து அந்த டெம்போ ஆஃப் த டிசீஸ்ன்னு சொல்கிறது, அது வந்து எவ்வளவு வேகமாக மோசமாகுன்றது வந்து அது வந்து ஒரு யூனிஃபார்மாக வந்து எல்லாருக்கும் இப்படி தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகும், சில பேர் ரொம்ப ஸ்டீப்பாக போகும். இதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து ஒன்று ஏஜ். இப்போ 90 வயசில் ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே கூட அவங்களுக்கு சிவியர் இது வந்துடும். அதுவே வந்து 60 வயசில் ஆரம்பிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான், ஏன்னா அவங்களுக்கு ரிசர்வ் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ரெண்டாவது அசோசியேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ வெறும் அல்சைமர் மட்டும் இல்லாமல் பிபி, சுகர், அதர் வாஸ்குலர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அது வேகமாக இதுவாகும். ஸோ யூஸ்வலாக பை 5 இயர்ஸ் வந்து ஆவரேஜாக எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மெமரி அண்டு ஜட்ஜ்மெண்ட், மெமரி ஒரு பிரச்சனை, ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து காசு வச்சுருக்காங்க, அதை வந்து எப்படி செலவு பண்ணணும், ஸோ எதை வந்து எப்போ பண்ணணும், யாருக்கு இம்பார்ட் கொடுக்கணுன்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் போகும்போது ஆக்சுவலாக அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கும் பிரச்சனை, கூட இருக்கவங்களுக்கும் நிறைய பிரச்சனைங்க வரும். ஸோ பை 5 இயர்ஸ் ஆஃப் த டிசீஸ் இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அஃபெக்ட் ஆகிடும். அல்சைமர், டிமென்ஷியா ரெண்டையும் தனித்தனியாக வகைப்படுத்துங்க டாக்டர். ரெண்டுக்கு என்ன ஒற்றுமை இருக்குது, என்ன வேற்றுமை இருக்குது? டிமென்ஷியான்றது வந்து காக்னிட்டிவ் ப்ராப்ளம், அதாவது ஒருத்தருடைய நினைவாற்றல், புரிந்து கொள்கிற தன்மை, மற்றபடி இந்த ஒரு முடிவு எடுக்கிற தன்மை, ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக எடுக்கிறது. ஸோ இந்த காக்னிட்டிவ் இதெல்லாம் வந்து குறைவாக இருந்ததுன்னா அது டிமென்ஷியான்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிமென்ஷியாவுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ இப்போ ரத்த சப்ளை இல்லாத வந்தால் அது வந்து இட் இஸ் கால்டு வாஸ்குலர் டிமென்ஷியா. சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த மூளைக்கு வெளியில் கொஞ்சம் ரத்த கசிவு மாதிரி ஏற்பட்டு சப்டியூரல் ஹெமரேஜ்னு சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து நடக்கிறது ஸ்லோ ஆகிடும், அவங்களுக்கு வந்து மெமரி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அவங்க வந்து அல்சைமர் டிமென்ஷியா நினச்சிப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கே யோசிப்பாங்க, எதுக்காக ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ட்டு. எடுத்துகிட்டு பார்த்தா அவங்களுக்கு வந்து சப்டியூரல் ஹெமரேஜ்ன்றது இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு அந்த பிளட்டை ரிமூவ் பண்ணாலே அவங்களுடைய மெமரி, வாக்கிங் ப்ராப்ளம்லாம் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் காஸ் ஓல்ட் ஏஜில் வந்து நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோசெஃபலஸ்ன்னு சொல்கிறது. அதாவது அந்த மூளைக்குள்ளே அந்த வென்ட்ரிக்கிள்ஸில் வந்து நீர் அதிகம் சேர்ந்துடும். ஸோ பிரெயின் சுருங்க சுருங்க அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு அந்த நீர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த நீர் ஒரு அளவுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவே ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணி அந்த பிரெயினையே வந்து அது கம்ப்ரெஸ் பண்ணி அந்த இது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோசெஃபலஸ்ன்னு சொல்கிறது. தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காசஸ் ஃபார் மெமரி ப்ராப்ளம்ஸ் இன் தி எல்டர்லி. ஸோ அதுக்கு வந்து நம்ம முதுகுலேருந்து கொஞ்சம் நீர் எடுத்தோம்னாலே அவங்களுக்கு வந்து அந்த மெமரி வந்து. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 100% குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிற எடுத்துக்கலாம். ரிவர்சபிள் டிமென்ஷியா இதெல்லாம் வந்து ட்ரீட்டபிள் காசஸ் ஆஃப் டிமென்ஷியா. ஸோ டிமென்ஷியான்றது இந்த காக்னிட்டிவ் ப்ராப்ளம், அது பல காரணங்களால் வரலாம். அதில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அல்சைமர்ஸ். அல்சைமருங்கிறதுக்கு வந்து குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க டாக்டர். சரி, இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? ஸோ ஆஸ் ஐ செட் இட் இஸ் அ ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூ. ஸோ நம்ம வந்து அதிக நாள் வாழ வாழ நம்ம வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இது வந்து நம்ம 40 வயசுலேயே நம்ம ஆரம்பிக்கணும். வி ஹேவ் டு ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஏன்னா இது எதனால் வருதுன்னு இன்னும் நமக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவ், மென்டலி ஆக்டிவாக இருக்கணும். ஸோ மென்டலி ஆக்டிவ்ன்றது வந்து ஒரு ஏதாவது ஒன்று வந்து நம்ம க்ரியேட்டிவாக செய்கிறது. இப்போ 60 வயசு இருக்கிறவங்க வந்து தே ஷுட் டெவலப் சம் ஹாபி. இப்போ வேலைக்கு ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவ்வளோதான் ரிட்டையர் ஆகிட்டுன்னு சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது வந்து டிவி பார்க்குறது ஒரு பேசிவ் இது.
பட் ஆக்டிவ் எதுன்றது நீங்கள் வந்து ஒன்று படிக்கிறது, இல்லை போயிட்டு ஒரு கேம் விளையாடலாம், இல்லை ஈவன் ஒரு சொடுக்கு போடலாம், இல்லை கிராஸ்வேர்ட் போடலாம், இல்லை வெளியில் போயிட்டு வாக்கிங் போயிட்டு 4 பேர் மூளையை கூட ஆக்குபைடாக பேசலாம். வச்சுக்கலாம். ஆமாம், மூளையை வந்து ஒரு ஆக்டிவாக, க்ரியேட்டிவாக, பாசிட்டிவாக நம்ம அதை வந்து ஒரு சுறுசுறுப்பாக வச்சுருந்தோம்னா இது வந்து நம்ம வரதுக்கான வாய்ப்புகள் குறையும். அப்படியே வந்தாலும் அது வந்து இன்னும் லேட்டராக வரும். இப்போ 70 வயசுக்கு வர்றது வந்து 75 வயசில் வரலாம், இல்லை 80 வயசில் வர்றது 85 வயசில் வரலாம். முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் தள்ளி போடலாம். தள்ளி போடலாம். அண்ட் வாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர், நான் சொன்ன மாதிரி பிபி, சுகர், நிறைய பேர் வந்து ப்ரெஷர், சுகர்லாம் இதெல்லாம் சைலண்ட் டிசீசஸ். ஸோ அது வந்து எதுவும் சிம்டம் காட்டாது, திடீர்னு ஒரு நாள் போய் ஒரு சிம்டம் காட்டும். ஸோ நம்ம அப்பப்போ செக் பண்ணி ப்ரெஷர், சுகர் இருந்ததுன்னா ஈவன் இஃப் யூ ஹேவ் நோ சிம்டம்ஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் பிபி மெடிசன் நிறுத்திட்டீங்க? இல்லை சார், மாத்திரை ரொம்ப நாளாக சாப்பிட்றேன், ரொம்ப நாள் மாத்திரை சாப்பிட்டா கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பிபி மாத்திரை எடுத்தால் தான் கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணும். அதை நிறுத்தினா தான் கிட்னி அது நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ மாத்திரை ரொம்ப நாள் எடுத்தால் கிட்னி ப்ராப்ளம் வரும், மாத்திரை ரொம்ப நாள் தான் நமக்கு அடிக்ஷன் ஆகிடும், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பராக பிபி சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மெமரி வி கேன் போஸ்ட்போன் ஆர் ஈவன் ப்ரிவென்ட். அல்சைமர் மாதிரியான ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு துணையாக இருக்க வேண்டியது குடும்பம், இந்த சமுதாயம். அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க இவங்க மேலே இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்கள பார்த்துக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு நினைவாற்றல் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவங்க மற்ற செயல்களில் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க பண்ணுற வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ சமுதாயம், சொசைட்டி, ஃபேமிலி அப்படிங்கிறவங்க இவங்க மேலே எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் டாக்டர்? இப்போது நிறைய வந்து ஏஜ்டு பாப்புலேஷன் உலகம் ஃபுல்லாக அதிகமாகிட்டு வருது, இந்தியாவிலையும் அதிகமாகிட்டு வருது. ஸோ இந்த பேர்டன் வந்து அதிகமாகிட்டு வருது. ஸோ ஒரு பக்கம் வந்து அந்த கேர் கிவர்ஸ், ஸோ கேர் கிவர்ஸ் வந்து இவங்கள வந்து பார்த்துக்கிறது ஒன்று. ரெண்டாவது அந்த கேர் கிவர்ஸையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு மெமரி குறைவாக இருக்கிறவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறது, அவங்கள நல்லபடியாக கவனிக்கிறதுன்றது வந்து அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். ஸோ அதுக்கு வந்து அந்த கேர் கிவர்க்கே தே வில் நீட் சம் கேர், அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ கேர் கிவர்ஸ் நம்ம முதல்ல அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னா, இவங்க வந்து பிஹேவியர் மட்டும், மெமரி மட்டும் இல்லை, பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆவாங்க, சம்டைம் ரொம்ப சாஃப்டாக. ஸோ இது வந்து அவங்க வேணும்னே பண்ணல. நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா இவங்க வேணும்னே பண்ணுறாங்க. ஸோ வேணும்னே போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணாமல் போயிடுறாங்க, வேணும்னே போயிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ அது வேணும்னே பண்ணுறதில்ல, அவங்களுடைய மெமரி ப்ராப்ளம், அவங்களுடைய குழப்பத்தினால சில இது பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அவங்கள அனுசரிச்சுட்டு போக வேண்டியிருக்கும். அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவங்க ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சம் அவங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் நல்லா இருக்கிற சமயத்துலேயே அவங்க வந்து தே ஹேவ் டு டேக் டெசிஷன்ஸ். அல்சைமர் வந்தவங்க வந்து ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷன், ஒரு வில் எழுதுறது, சில இம்பார்ட்டண்ட் இது பண்ணுறது, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்கிறது. ஸோ அந்த ஆரம்ப நிலையில் இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய முக்கியமான வாழ்க்கையான டெசிஷன்ஸ்லாம் எடுத்துடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களோட அதில் 2 சிக்கல் இருக்குமே டாக்டர். ஒன்று ஆரம்ப நிலைங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஒருவேளை ஆரம்ப நிலையை கண்டுபிடிச்சிட்டா மன ரீதியாக அவங்கள ஒப்புக்கொள்ள வைக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு என்ன கொஞ்ச நாள் டிசிஷன் எடுக்க முடியாமல் போயிடும், நீங்கள் இப்போ உயில் எழுதுங்க அல்லது நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் சொத்து பத்துலாம் முடிவு பண்ணுங்கன்னா அவங்க அது எந்த அளவுக்கு ஒத்துக்குவாங்க டாக்டர்? ஆமாம், அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க முக்கால்வாசி பேர். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே ஒரு டினையலில் இருப்பாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்வாங்க. பட் அது வந்து we have to tell them, insist, and then it has to be done. வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சம்டைம் they may not agree, பட் நம்ம வந்து அவங்கள வந்து சொல்லி அவங்கள புரிய வச்சு இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய நடவடிக்கைகளில் எது ஆபத்தானது டாக்டர்? இப்போ நான் டிப்பிக்கலாக சொன்ன அந்த கேஸை திறந்து விடுறது அது ஒன்று. ஓகே. ஸோ சில பேர் வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்று அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி கூட ஒரு பேஷண்ட்டு நடந்தது. ஸோ வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காரு. அவர் பாட்டு நடக்கிற எப்படி திரும்பி வரேன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் அவங்க டவுனே விட்டு வெளியில் போயிட்டார். அவங்க வந்து ஏதோ சவுத்தில் ஒரு ஊர்லேருந்து வராங்க. ஸோ அந்த டவுனை விட்டே வெளியில் போயிட்டார். இவங்க வந்து தேடுறாங்க. ஸோ ஃபைனலாக யாரோ ஒருத்தர் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சம்டைம் கெட்டிங் லாஸ்ட், அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கனால இன்னப்ராப்ரியேட்டாக சில இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர் இருக்கிற இடத்துல போய்ட்டு அவங்க பார்த்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்கும் வந்து அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுடுறது, வந்து ஒரு அட்டென்ஷன் டைவர்சிட்டிக்குள்ளே போயிட்டுதா? அட்டென்ஷன்றதை விட அவங்களுக்கு வந்து அதான் ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதுதான் ரைட்டு இதுதான் ராங்குன்ற அந்த இது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு குழந்தை எப்படி போய்ட்டு எதோ ஒன்று ஆன் பண்ணும், எதோ ஒன்றத்தை போட்டு உடைக்கும்ன்ற மாதிரி அவங்க அந்த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் டிமென்ஷியாவில் அப்படி பண்ணுவாங்க. சரி டாக்டர், இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் ஒருத்தர் போயிட்டார், அவரை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் உள்ளவங்க இப்படி போகக்கூடாது, இது தப்பு, நீங்கள் பாருங்கள் நேரம் எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நாங்கள்லாம் கவலைப்பட்டோம், நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், எங்களோட போங்கன்னு சொல்லி அவருக்கு முழுசாக அட்வைஸ் பண்ணால்
அது அந்த நிமிஷம் வந்து டிமென்ஷியாவை தாண்டி அல்லது அல்சைமரை தாண்டி அதை எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய சூழல் இருக்குமா, அல்லது எடுத்துக்கவே மாட்டாங்களா, அல்லது எடுத்துக்குவாங்க செயல்பட மாட்டாங்களா? இல்லை, அவருக்கு அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படியே எடுத்துட்டாலும் அது வந்து ரொம்ப நேரம் அவங்களுக்கு நிற்காது. ஸோ அந்த அந்த மாதிரி நிமிஷம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, we have to secure the house. வீடை பூட்டிட்டு சாவி யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வீடை வந்து எப்பவுமே பூட்டியே வைக்கணும். அப்படியே அவர் வெளியில் போகிறாருன்னா அவர் கூட யாராவது ஒருத்தர் போக வேண்டியிருக்கும். நான் போயிட்டேன் வந்துட்டேன், திருப்பி போகும்பொழுதும் நான் இப்படி போனேனே ஒரு தடவை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நினைவாற்றல் இருக்காதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா டாக்டர்? ஆமாம். ஸோ அது வந்து ஒன்று வந்து அவங்க வந்து அந்த எந்த வழின்னு தெரியாமல் போகிறது. ரெண்டாவது சில பேர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி பூட்டினா கூட ரொம்ப அவங்க கெலாட்டா பண்ணுவாங்க. அதாவது திறந்து விடு, நான் வெளியில் போய் தான் ஆகணும், நான் தனியாக போவேன், திறந்து விடுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அகெயின் வி இன்வால்வ் தி சைக்கியாட்ரிஸ்ட் ஆல்சோ. ஏன்னா அவங்களுக்கு வந்து சம் மெடிசின்ஸ் டு காம் தம் தேவைப்படும். ஏன்னா தே ஆர் அக்ரெசிவ், தே ஆர் ஹேவிங் சம் இரேஷனல் ஐடியாஸ். அது வந்து மற்றவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில் அவங்க இல்லை. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் காமிங் மெடிசின்ஸ், ஆன்டி சைக்காட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது, அந்த மாதிரி கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம நீங்கள் டிமென்ஷியாவினுடைய ஒரு பகுதி தான் இது அப்படின்னு சொல்கிறீங்க அல்சைமர். ஸோ ரெண்டு வேறு வியாதிகள், இதுலேருந்து ஒரு பிரிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது டிமென்ஷியாவை குணப்படுத்த முடியும்னு வரும்பொழுது அல்சைமரையும் குணப்படுத்துறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏஜ் இல்லாத ஒரு பட்சத்தில், ரொம்ப வயசானவர்களை தாண்டி மற்றவர்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ரொம்ப அழகாக சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. மீண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.